சத்தியும் ஜோதி எங்க? ராத்திரில இருந்து அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கவே இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்கம்மா? பாட்டி அது வந்து தேனு, நான் உன்னதான் கேக்குறேன். சத்தியும் ஜோதி எங்கம்மா இருக்காங்க? பாட்டி ராத்திரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு பாட்டி. இனியா, என்ன பிரச்சனை? சிவபதி சத்தியும் ஜோதியும் வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சிருக்கானா? அவன் ஏன் இப்படி பண்ணா? பாவம் சக்தி, அவ யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ. அவளை போய் வெளியில நிக்க வச்சிருக்கானே. இப்பவே நானும் அவங்கள போய் பாக்குறேன். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். நீயும் சக்தி முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. உங்க அப்பா கூப்பிடாம நான் உள்ள வர மாட்டேன். மாமா வேணும். மாமா வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாட்டி உங்களுக்கு ஒண்ணு ஆகல பாட்டி. பரவாயில்லம்மா, ராத்திரி முழுக்க இந்த பணியில ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தீங்க. ஏண்டா வேலு, உங்க அப்பன் தான் கோவக்கார. நீ அப்படியே விட்டுருவியா? போய் அவனை கூட்டிட்டு வா, நான் அவன்கிட்ட பேசணும். சரி பாட்டி, இதோ போய் கூட்டு வரேன். ஏன் ஜோதி, நேத்து நான் எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணேன் தெரியுமா? நெஞ்சு வலியில துடிச்சு போய் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சிவபதி தான் டாக்டர் கூட்டிட்டு வந்து என்ன காப்பாத்தி இருக்கான். நீ எங்க போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போவ. ஏன் நேத்து சொல்லாம போன? ஏன் இங்க வந்து நிக்கிற? டாக்டர் நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, போய் உள்ள போய் ரெஸ்ட் எடு. ஜோதி பண்ண தப்புக்கு சக்தி எதுக்குடா வெளியில நிக்க வச்ச? ரெண்டு பேரும் கூட்டு களவாணிங்க தான். அதான் ரெண்டு பேரையும் ஒன்னா வெளியே நிக்க வச்ச. சக்தியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? ஏதோ அவங்க ரெண்டு பேரும் நேத்து வீட்ல இல்ல, அதுக்காக அவங்களுக்கு என் மேல பாசம் இல்லன்னு நினைச்சிடாத. முதல்ல அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடு. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது சோதி உன்னை தனியா விட்டு போயிருப்பாளா? புதுசா போறானா? அதுக்கு காரணம் இதோ நிக்கிறாளே இவதான். அதனாலதான் சோதி கெட்டு குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்கு. இனிமே இவங்க ரெண்டு பேரும் என் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. போனாங்க வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. பாருமா, சம்மதம்னா வீட்டுக்குள்ள வர சொல்லு. மாமாவுக்கு இன்னும் எங்க மேல இருக்கிற கோவம் குறையல பாட்டி. அவனுக்கு என்னைக்குதான் கோவம் குறைஞ்சிருக்கு?